சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பாஜகவின் மாநில கல்வியாளர் பிரிவின் செயலாளர் திரு டாக்டர் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இந்த மத்திய அரசு நிதி கொடுக்கல, கல்விக்கான நிதியை கொடுக்கலன்னு சொல்லிட்டு திமுக யாருக்குள்ளே கையெழுத்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்ப இப்போ கோடைக்கால விடுமுறையெல்லாம் முடிஞ்சு கோர்ட்டு வேற திறந்துட்டாங்க. அதில் கோர்ட் ஏதோ ஒரு தகவல் சொன்னதா ஒரு பேச்சு அடிபடுது. திரும்பவும் போய் இவங்க கேட்டதா, அதாவது கோர்ட் இந்த விடுமுறை கால கோர்ட்டில் ஃபுல் ஜட்ஜஸ் பெஞ்ச் இயங்காது. இனிமேல் தான் ரெஸ்யூம் ஆகும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு உடனடியாக அந்த கேஸ் எடுங்கன்னு வில்சன் அவர் ஃபைல் பண்ணுறாரு. இன்னைக்கு திமுக தமிழ்நாடு அரசு சார்பாக ஃபைல் பண்ணுறாங்க. அது அப்போ ஜட்ஜு ஜஸ்டிஸ் மிஸ்ரா அவரோட அமர்வில் தான் இந்த கேள்விகள் வருது, இந்த கேஸ் வருது. அவர் என்ன கேட்குறாரு, 2 கேள்வி கேட்டுக்கிறாரு. ஒன்று, இது எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த காசு உங்களுக்கு வந்திருக்குது, எப்போ இருந்து உங்களுக்கு வரலான்னு கேட்குறாரு. கடந்த 1 வருஷமாக வரலாங்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் கேட்டால் வென் யூ ஆர் ஃபைல்டு, நீங்கள் எப்போ அந்த கேஸை ஃபைல் பண்ணுறீங்கன்னு. மே 20 மேலே தான் இவங்க ஃபைல் பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 3ஆம் தேதி எங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறோம். ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னா 48 லட்சம் குழந்தைகள் இந்த ஃபண்டை நம்பி தான் இருக்கிறாங்கிற மாதிரி இவர் கொண்டு வராரு. நீங்கள் அவர் கேட்ட கேள்வி என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது உடனடியாக எடுக்க முடியாதுன்னு ஜஸ்டிஸ் இல்லை. அசம்பிளிலே ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, எங்கள் பிள்ளைங்க நாங்களே எங்கள் செலவு 2000 கோடி வேணாலும் அப்படி ஒரு பேச்சு பேசிக்கிட்டாங்க. இப்போ திரும்ப கிண்டுதாங்கன்னா, அதை என்னென்னா சும்மா மக்கள்கிட்ட ஒரு பேர் எடுக்கணுங்கிறக்கா யார் காசு கொடுக்கல நாங்கள் படிக்க வச்சுருவோம், அதை செஞ்சுருவோம், சும்மா ஒரு ஆர்டிஃபிஷியலாக சொல்கிறாங்க.